நிகழ்தகவு. வயிறு வலியால் கதறி எழுத 4 வயது சிறுமி பதறி அடித்துக் கொண்டு மகளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற பெற்றோர். மருத்துவர்கள் கூறியதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்த தந்தை. உயிருக்கு உயிராக பழகிய நண்பனின் மகளை பாலியல் இச்சைக்கு இரையாக்கிய கொடூரன். 5 ஆண்டுகளுக்கு பின் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்ன? வழக்கம் போல வேலையை முடிச்சிட்டு மகளுக்கு பிடிச்ச தின்பண்டங்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க பெற்றோர். அப்போ வீட்டுல இருந்த 4 வயசு மகள் திடீர்னு வயித்தை பிடிச்சிட்டு சத்தம் போட்டு அழுதுருக்காங்க. அதை பார்த்ததும் பதறி போன சிறுமியோட அப்பா, என்னம்மா ஆச்சு, ஏன் அழுகிற, உடம்புக்கு ஏதாவது பண்ணுதான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம சிறுமி வயித்தை பிடிச்சுக்கிட்டு அழுதுட்டு மட்டுமே இருந்திருக்காங்க. பிள்ளைக்கு உடம்பு தான் ஏதோ சரியில்லாம போச்சோன்னு பதற்றமான தந்தை உடனே மகளை பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்கார். அங்க சிறுமிய பரிசோதனை பண்ண டாக்டர்கள் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க பெற்றோர். சிறுமிய யாரோ பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க, அதனாலதான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள். அதை கேட்டதும் ஷாக்கான பெற்றோர் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்ச சிறுமி கிட்ட மருத்துவர்களும் பெற்றோரும் சேர்ந்து விசாரிச்சிருக்காங்க. நாங்க வீட்டுல இல்லாத நேரத்துல யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்களா, நீ எங்கேயாவது பக்கத்துல விளையாட போனியான்னு கேட்டிருக்காங்க சிறுமியோட அம்மா. அப்போ மகள் சொன்னதை கேட்டதும் பெத்தவங்களுக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஆகியிருக்குது. நாமக்கல் திருச்செங்கோட்ல உள்ள வேளாம்பாளையத்தை சேர்ந்த தம்பதிக்கு 4 வயசுல ஒரு மகள் இருக்காங்க. ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த இந்த தம்பதி அதே கிராமத்துல இருக்கிற மில்லுல வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. தினமும் காலையில வேலைக்கு போனாங்கன்னா நைட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. அது வரைக்கும் இவங்களோட 4 வயசு மகளை பக்கத்துல இருக்கிற சொந்தக்காரங்களோட பாதுகாப்புல விட்டுட்டு போவாங்களாம். அதே மாதிரி தான் வழக்கம் போல இந்த தம்பதி வேலைக்கு போயிருக்காங்க. 4 வயசு மகள் வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பக்கத்து வீட்டுல குடியிருக்கிற கணபதி சிறுமியை நோக்கி வந்திருக்கான். கிட்ட வந்தவன் சிறுமிய தவறான இடங்கள்ல தொட்டு பேசினதோட சாக்லேட் வாங்கி கொடுக்கிறேன்னு ஏமாத்தி தன்னோட அறைக்கு கூப்பிட்டுட்டு போய் சிறுமிய துடிதுடிக்க பாலியல் வன்கொடுமை பண்ணது மட்டுமில்லாம சிறுமி கத்தக்கூடாதுங்கிறதுக்காக வாயில துணியை அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்திருக்கான். சிறுமி சொன்னதை வச்சு ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணாங்க. அதுல தான் சிறுமிய பக்கத்து வீட்டுக்காரனான கணபதி அவனோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போனது பதிவாகி இருந்துச்சு. கணபதி வீட்டுக்கு போன சிறுமியோட அப்பா 4 வயசு குழந்தைன்னு கூட பார்க்காம உன்னோட வக்கர புத்தியை காட்டியிருக்குன்னு சொல்லி சர்ரமாரியா தாக்கியிருக்காரு. அவரை தடுத்து நிறுத்தின காவலர்கள் கணபதியை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து அவனை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சாங்க. அதுல 34 வயசான கணபதிக்கு சொந்த ஊரு திண்டுக்கல்லுன்னு, இவனுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்காங்கிறதும் தெரிய வந்துச்சு. சொந்த ஊர்ல எந்த வேலை வெட்டியும் இல்லாததால நாமக்கல்லுக்கு வேலை தேடி வந்திருக்காங்கிறதும் தெரிய வந்துச்சு. அதோட சிறுமியோட பெற்றோர் வேலை பார்க்கிற அதே மில்லுல தான் கணபதியும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். சிறுமியோட அப்பாவும் கணபதியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகு கணபதி மேல போக்சோ வழக்கு பதிவு பண்ண போலீஸ்காரங்க அவனை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க. நாமக்கல் மகிழா நீதிமன்றத்துல நடந்து வந்த இந்த கேஸ்ல 5 வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. 4 வயசு சிறுமிய சீரழிச்ச கணபதிக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்ச நீதிபதி கணபதியை சேலம் மத்திய சிறையில் அடைக்க உத்தரவிட்டிருக்கார். நிகழ்தகவு.